ஆமா ഞാൻ 4 காம்படிஷன் போயிருக்கு. அப்போ அதுல 2 கோல்டு 2 சில்வர் வந்து. நான் அசால்ட்டா சொல்றாரு 2 கோல்டு 2 சில்வர் அப்படின்னு சொல்றாரு. Oh, I feel very happy to be in Chennai's Ambassador. Okay. Because it's my first time in India. Wow. 15 medals international level win பண்ணிருக்கோம் different countries-ல. அந்த பேர்ட் நேம் வந்து மேகி பீ. மேகி பீ. அந்த பேர்டுக்கு கண்ணு கூட ரொம்ப ரியலா இருக்கு. 3D எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசிப்ளின். எஸ். அந்த அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வரும். ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாக பண்ண முடியும். ஆமா, ரொம்ப பேஷன்ஸ் வேணும். எஸ். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி கார்விங் எல்லாம்? நான் கார்விங் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சமர்த்தா செங்கல்பட்டு கேம்பஸ் தான் வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கார்விங் காம்படிஷன் 2026 தான் இன்னைக்கு இங்க நடக்க போகுது. நிறைய விதமான டேலண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல எக்ஸிபிட் ஆக போகுது. ஸோ இந்த காம்படிஷனை யார் ஜட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்க போகுது. எஸ், சைனால இருந்து ஒரு செஃப் வந்திருக்காரு, செஃப் யாங் ஜிங் ஜாங். அண்ட் அவரோடவே நம்ம குக்குத் கோமாளி ஃபேம் செஃப் நந்தகுமாரும் வர்றாரு. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். Chennai Samartha is always for the students, for the development of the students. Come what may be, it stands first for the benefit of the students. And now it's a time to give an applause to all the participants. Please give an applause to the participants. I'm feeling very proud standing before you, and especially thank you for inviting me for this special occasion and this event. I'm very grateful for this opportunity to come here and to see you all and to see all your exclusive skills to be established today. All the best for your competition. Thank you. Thank you so much, sir. சென்னை சமர்த்தா பிரசன்ட் கார்விங் காம்படிஷன் 2026ல இப்போ நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்டா இருக்காரு, செஃப் யாங் ஜிங் ஜாங். We welcome you, sir. Yeah. How happy you are? Oh, I feel very happy to be in Chennai's Ambassador. Okay. Because it's my first time in India. Wow. Thank you very much. Sir, tell about our students. Oh, I feel so amazing. Okay. And the work of students are very excellent. Okay. Oh, Nice. எஸ், ரொம்ப பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த டைம்ல இப்படி கேக்குறது ரொம்ப தப்பா இருக்கும். ஓகே, எவ்வளவு மும்மரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? டென்ஷனா இருக்கீங்களா? லேசம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க போலயே, பார்த்தா பயங்கர எக்ஸ்பர்ட்டா தெரியுறீங்க. ஆமா, ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இயர் தொட்டே இருக்கு. நீங்க இப்ப எத்தனாவது இயர்? இப்போ செகண்ட் இயர். செகண்ட் இயர். சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பிரைஸ்லாம் வின் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ഞാൻ 4 காம்படிஷன் போயிருக்கு. அப்போ அதுல 2 கோல்டு 2 சில்வர் வந்து. நான் அசால்ட்டா சொல்றாரு 2 கோல்டு 2 சில்வர் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல நீங்க பயங்கரமான எக்ஸ்பர்ட். சோ டைம்லாம் பார்த்து இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஓகே.
எல்லா காம்படிஷனுமே ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கு. ஸோ சென்னை சமர்த்தா அப்படின்னு வரப்ப பெஸ்டான விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? நீங்க கத்துக்கிட்ட ஒரு பெஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்னவாக இருக்கும்? கார்விங் தான் Carving. பெஸ்ட்டாக கற்றுக்கினது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சேன். இப்போ தாய்லாந்து போய் வந்தேன். தாய்லாண்டா? Recent ஆ. ஜாலி. இப்போ கார்விங் கற்றுக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்காக போனீங்களா? ஓகே ஓகே. அதுக்கு தாய்லாந்து போனேன். அதுக்கு இப்போ ஸ்டாஃப் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. சென்னை சமர்தாவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. தாய்லாந்துல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் கார்விங்னா என்ன? இங்கே இந்தியன் கார்விங்கில் வந்து திக்கா ஸ்ட்ரோக்ஸ் போடுவாங்க. ஆனால் தாய்லாந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே, இதான் தாய்லாந்து கார்விங். சூப்பர். நீங்க இதே மாதிரி நல்லா பண்ணிட்டே இருங்க. இன்னும் நீங்க பல கண்ட்ரீஸ்லாம் போய் நிறைய கோல்ட் சில்வர்லாம் வின் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், உங்க பேர் என்ன? ரஜினி ஹேமஸ்ரீ. ரஜினியா? தலைவர் ஃபேனா நீங்க? எஸ், எங்க அப்பா. அப்பா தலைவர் ஃபேனால ரஜினின்னு வச்சுட்டாரு. அவர் முடிவு பண்ணிட்டாரு போல. பொண்ணு பிறந்தாலும் ரஜினி தான், பையன் பிறந்தாலும் ரஜினி தான். பேரே ரஜினி. அப்பா பேரு ரஜினியா? அம்மா பேரு சுமதி. சுமதி. அம்மாக்கு ரஜினி வச்சிருக்கலாம்ல. வேற ஏதாவது அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? யா. அவங்க பேரு ரஜினி யக்னேஷ். ரஜினி ஃபேமிலி எங்க நல்லா இருக்குங்க. உங்க ஃபேமிலி எந்த ஊரு? சித்தூர். சித்தூர். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இது மஸ்க் மிலான் ஆ, லீஃப் ஸ்டோக் போட்டு இருக்க. ஓகே. அடுத்து என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஆல்ரெடி? பம்ப்கின். ஆ, அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். மஸ்க் மிலான். Okay. ஃப்ளவர் பண்ண போறேன். எஸ். எவ்வளவு வருஷமா இது ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க? 1.5 years. 1.5 years. காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போயிருப்பீங்கல்ல? ஒண்ணு மட்டும் போயிருக்கேன். ஒண்ணு மட்டும் போயிருக்கீங்க. என் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். பரவாயில்ல, ஸ்வீட்டா இருக்கு. இது யார் உங்களுக்கு டஃப் காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட போய் நாங்க பேச போறோம் அடுத்து. யாரு? ஆல்மோஸ்ட் எல்லாருமே tough competition. ஒரு இதுல ஸ்பெஷலா இருப்பாங்க. நீங்க எதுல ஸ்பெஷல்? ரஜினியோட ஸ்பெஷல் என்ன? ட்விஸ்ட் நல்லா பண்ணுவேன். டிஷ் நல்லா பண்ணுவீங்களா? ஐ மீன் லைக் திஸ். ஓ, அது பேர் என்ன? இது ட்விஸ்ட் ட்விஸ்ட் நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே, பண்ண மாதிரி. சூப்பர் ரஜினி. நீங்க சூப்பரா இப்படியே பண்ணிட்டே இருங்க. நாங்க அடுத்த டேபிள் போயிட்டு வந்துறோம். ஓகே, பை பை. Thank you. இங்கதான் நீங்க குனிஞ்ச தலை நிமிராத பசங்களை எல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு பேசினாலும் அவங்க ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்விங் பண்ணிருக்கேன். கார்விங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு காம்படிஷன் எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி நீங்க ஸ்பீடா பண்ணி முடிச்சிட்டீங்க. சரி, ஒன்று முடிச்சிருச்சு. இனி இப்போ வாட்டர்மெலன் பண்ணுறேன். வாட்டர்மெலன் பண்ணிட்டு இருக்கீங்க. டைமிங்கோட முடிக்கிறது தான் இதோட பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும்ல? ஒரு 45 1 hour 55 அந்த டைம் தான். ஓகே, டைமிங் பிளஸ் கிரியேட்டிவிட்டி ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணாதான் முடியும். அது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன? ഞാനൊരു കോമ്പറ്റീഷൻ പോയിருக்கு. ചെന്നൈ സിക ഇന്റർനാഷണൽ കോമ്പറ്റീഷൻ. അതിൽ ഗോൾഡ് മെഡൽ വിൻ பண்ணிருக்கு. எல்லாரும் ஒரு கோல்ட் மெடல் வச்சிருக்காங்க போலயேங்க. இப்போ நெக்ஸ்ட் காம்படிஷன் டெல்லி வேற. அப்போ அதில் போகணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி நீங்க இதை முடிச்ச மாதிரி இதே ஸ்பீடா முடிச்சு இன்னும் அடுத்தடுத்த பழங்கள்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் முடிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சென்னை சமர்த்தா பிரசன்ஸ் கார்விங் காம்படிஷன் 2026ல இப்போ நம்ம கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் தான் இருக்காரு, டீன் சுரேன் சார். ஸோ நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்டா இருக்கும் இல்லையா? இங்கதான் சார் குனிஞ்ச தலை நிமிராத பெண்கள் ஆண்கள்லாம் பார்க்க முடியும். ரொம்ப சமத்தா மும்மரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு ப்ரௌடா இருக்கு இவங்க எல்லாம் பாக்குறப்ப? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாமே வந்து சும்மா ஏதோ நம்ம டிஸ்பிளேல வைக்கிறது அப்படின்றது இல்லை. இதுல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அவங்களுடைய கவனம் எங்கேயாவது போதான்னு பாத்தீங்களா? எங்குமே போகாது சார். கிட்ட போய் நின்னா திரும்ப கூட மாட்டாங்க சார். மைக் கொடுத்தாலும் பேச மாட்டாங்க. பட் somehow it's so good. அவங்க பொறுத்த வரைக்கும் கிட்ட வராதீங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் மட்டும் இருக்கு.
இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசிப்ளின். எஸ். அந்த அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வரும். ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாக பண்ண முடியாது. ஆமா. ரொம்ப பேஷன்ஸ் வேணும், எஸ். ப்ரெசிஷன் வேணும். ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டல்ஸும் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக பண்ணணும், வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணணும். நிறைய எஃபர்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேலண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ், நம்மளுடைய ட்ரெயினர்ஸ் 5 கேம்பஸ்ல இருந்து அவங்களுடைய இன்புட்ஸ் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. நம்மளுடைய எக்ஸலன்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எஸ் நம்ம எல்லாம் வந்து we are traveling the right path அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து அப்பப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை. ஓகே, எஸ். கண்டிப்பா அவங்க ரொம்ப மும்மரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்மளால யாருனாலையும் காசு கொடுத்து கோல்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் இவங்க போய் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய அச்சீவ் பண்ணி கோல்டுலாம் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாரும். எப்படி சார் இங்க மட்டும் எல்லார்கிட்டயும் கோல்டு இருக்கு? ஏன்னா அவங்க எல்லாம் கோல்டு இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் கோல்டு, எல்லாம் சொக்க தங்கம் சார் அப்படின்றீங்க. ஓகே, எஸ். அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்களா? அதுக்கு வந்து காலேஜோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா காம்படிஷன்ஸ்க்கு சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ இன்னைக்கே பாத்துங்களா, இந்த காம்படிஷனுக்கு எடுத்திருக்கீங்கன்னா இப்ப நமக்கு வந்திருக்கிறாரு ஜட்ஜ், இவர் எங்க இருந்து வந்திருக்காரு? சைனால இருந்து வந்திருக்காரு. ஓகே, சைனால இருந்து சும்மா யார் கூப்பிட்டாலும் வந்துருவாங்கன்னா, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இவர் வரணும்னா இவர் எப்படி வந்தாருன்னா சைனால நடந்த ஒரு காம்படிஷனுக்கு நம்ம அனுப்பிச்சிருந்தோம். ஓகே, நம்மளுடைய ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ட்ரெயினர் எல்லாமே அங்க போயிருந்தாங்க. அப்போ அவங்க அங்க போய் இந்த டேலண்ட் அங்க பார்த்து அவங்க பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. இவர் அங்க பார்த்துட்டு இந்த டேலண்ட் உங்க ஊர்ல இருக்கா, பயங்கரமா இருக்கு, அப்போ இது இருக்குதுன்னா அது எந்த காலேஜ், அது அந்த காலேஜுக்கு நான் வரேன். ஓகே, அவரா வாண்டடா வந்தாரு, அவரா நான் வரேன் அப்படின்றதுலாம் நம்ம அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, நைஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கார்விங்ல. இப்போ இவருடைய ஸ்டைல் கார்விங்க நம்ம இங்க ஒரு ஸ்பெஷல் கிளாஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க் ஷாப் எப்படி நடந்தது சார்? எக்ஸலண்டா நடந்தது. நீங்க அந்த ஒர்க்கை பாருங்க, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு அனுபவம், அந்த எப்படி அவர் கார்வ் பண்றாரு. நம்ம கார்வ் பண்றது வேற, அவங்க கார்வ் பண்றது, ஒரு எக்ஸ்பர்ட் கார்வ் பண்றது அது அடுத்த லெவலு. பத்தாவது இன்னைக்கு அவர் வந்து இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத அவர் ஜட்ஜ் பண்ண போறாரு. ஓகே, ஸோ அப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவர் ஜட்ஜ் பண்ணி இன்னைக்கு கொடுக்க போறாரு. பசங்களும் எக்ஸைட்டட், நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா இப்போ இட்ஸ் ஒரு செலிப்ரேஷன், மோர் தென் a competition, it's going to be a celebration, learning experience. Yeah, more than celebration. இதெல்லாம் it's a beautiful global experience, learning அப்படின்றது. கண்டிப்பா to be treasured in the moments எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அப்ராட்ஸ்ல போய் அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. ஏன்னா தாய்லாந்து போன ஸ்டூடெண்ட்ஸையுமே நாங்க பார்த்து பேசணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா மேடம்? எங்க நடந்தாலுமே அதுக்கு இமிடியேட்டா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒலிம்பிக்ஸ்ல நடந்த இதுல 124 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்ததே நம்ம மட்டும்தான், சென்னை சமர்த்தா தான். இதுக்கு முன்னாடி கிடையாது. சரித்திரத்துல முதல் டைம் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வந்தது நம்மளோட கேம்பஸ் தான். எஸ், கண்டிப்பா இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ரௌடான மொமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அண்ட் அவங்களும் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். இது கண்டிப்பா ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சென்னை அமிர்தாஸ் பிரசன்ஸ் இன்னைக்கு வந்து கார்னிவல் காம்படிஷன் 2026ல நம்ம கூட செஃப் நந்தகுமார் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கண்டிப்பா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஜட்ஜ் பண்றப்ப, ஏன்னா நம்மளும் அந்த ஜோன்ல இருந்திருப்போம், ஒரு காம்படிட்டரா எல்லாம் இருந்திருப்போம். இப்ப ஜட்ஜிங் ஜோன் எப்படி இருக்கு? ஜட்ஜிங் ஜோன் சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க ஸ்கில்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு அந்த காவிங், அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஜட்ஜிங் பண்ணும்போது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான் ஜட்ஜிங் பண்ணுறது. பட் இட் வாஸ் வெரி ஹாப்பி. எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே அழகாக இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியான நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்க வந்தோன்னு ஃபுல்லா சுத்தி பார்த்தீங்க இல்லையா? சென்னை அமிர்தா கேம்பஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பிடிச்ச விஷயம்னா?
ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தத விட இப்ப பார்க்கும்போது எவ்வளவோ changes காலங்கள் இருக்கு. மாறி நிறைய ஆமா. மாற்றங்கள், அட்வான்ஸ் நிறைய டெக்னாலஜிஸ். ஆமா. பயங்கர ஒரு என்ன சொல்றது, இங்க குடுக்குற அந்த ஃபெசிலிட்டிஸ் நான் ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைவா ட்ரைனிங் குடுக்குற அந்த ஆ, அந்த லேப்ஸ்க்கு எல்லாமே நான் விசிட் பண்ணேன். ஓகே. எப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி ஒரு அந்த செட்டப் இருக்குமோ, ஸோ அதே மாதிரி இங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக எப்படி ஒரு கெஸ்ட் அப்ரோச் பண்ணணும், எப்படி க்ரீட் பண்ணணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. இது பார்க்கும்போது எப்படின்னா, இங்கே எல்லாமே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ஸாக போவாங்க. ஓகே, நிச்சயமா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் உருவாகிட்டு இருக்க ஒரு இடமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி கார்விங் எல்லாம்? நான் கார்விங் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஷோவில் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏதாவது ப்ரெசன்டேஷனில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். காவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிங் நைஃபெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷோக்கு எடுத்துகிட்டு போவேன். என்னங்க இது நைஃபெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. இல்லைங்க, சும்மா எனக்கு பிடிச்சதை வந்து காவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காவிங். அதே மாதிரி இன்னைக்கு பர்டிகுலராக சைனாலேருந்து ஷெஃப் ஜாங்ஷூ அவர் வேறு வந்திருக்காரு. அவரு காவ் பண்ண அந்த பேர்டை பார்த்தேன். உண்மையிலே எப்படிங்க பண்றீங்க? எங்க இருந்துங்க வந்தீங்க? அந்த மாதிரி எங்க இருந்துன்னா, ஸோ அவரோட ஒர்க்மேன்ஷிப்பை பார்க்கும்போது எத்தனை இயர்ஸ் ஆஃப் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்க, எவ்வளோ ஒரு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவரோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவரை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக அவர் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நானுமே பர்டிகுலராக அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, என்னென்ன விஷயங்கள்? என்ன விஷயங்கள்னா, எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கிரவுண்டடா சிம்பிளா கற்றுக்கிறது. பட் அவர் நோட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ மைன்யூட்டாக வந்து ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட திஸ் ஆர் தட் சேலஞ்ச். திஸ் ஆர் தட் ஓகே ஓகேவா? சோ நீங்க ஸ்பெஷலிஸ்டா பண்ண ஒரு டிஷஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல நீங்க ரேங்க் பண்ணும் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சிக்கன் ஹண்டி மசாலா ஆர் இலுப்பை பூ சம்பா கூட்டாஞ்சோறு? எப்பயுமே இலுப்பை பூ சம்பா கூட்டாஞ்சோறு. ஓகே, இலுப்பை பூ சம்பா கூட்டாஞ்சோறு ஆர் காடை கவுசை? எப்பயும் இலுப்பை பூ சம்பா கூட்டாஞ்சோறு ஆர் மட்டன் கறி தோசை? மட்டன் கறி தோசை வந்து என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அது பேரை சொல்லணும்னா வீட்டுக்கு போனா அடிப்பாங்க. ஆமா, ஐயோ ஒய்ஃபுக்காக. சரி, ஒய்ஃபுக்காக இல்ல, எனக்கும் மட்டன் கறி தோசை ரொம்ப பிடிக்கும். மட்டன் கறி தோசை ஆர் நண்டு பிரியாணி? மட்டன் கறி தோசை. மட்டன் கறி தோசை ஆர் கருவாட்டு குழம்பு? கருவாட்டு கறி தோசை. கருவாட்டு கறி தோசையா? ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி புதுவிதமான ஒரு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி ரீல்ஸ்ல. ஆமா, கருவாட்டு கறி தோசை. கருவாட்டு கறி தோசை ட்ரை பண்ணுங்க. ஓகே, கருவாட்டு கறி தோசை ஆர் வெந்தய கீரை புலாவ்? கருவாட்டு கறி தோசை. கருவாட்டு கறி தோசை ஆர் பிச்சு போட்ட கோழி சாப்ஸ் இல்ல தோசை தான். என்ன தோசை? கருவாட்டு தோசை. கருவாட்டு தோசை ஆர் கொத்துக்கறி? கருவாட்டு தோசை ஆர் நவாப்பழ சட்னி? ஆல்வேஸ் நவாப்பழ சட்னி. எஸ், நவாப்பழ சட்னி நந்தகுமார் அப்படின்றதே ஒரு பிராண்டா மாறிடுச்சு. பேரே மாத்திட்டாங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்து ஒரு ஹோல்சமான ஃபீல் எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப ஸ்பெஷல். இந்த மொமெண்ட் எல்லார் லைஃப்லயுமே கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிசிங் மொமெண்ட். எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். அது என்ன சொல்றது, ரொம்ப பிளஸ்டு. நானும் என்னோட ஒய்ஃபும் எப்படி சொல்றது, நான் மட்டும் இல்லை, அவனுமே வந்து ஒரு இயற்கை சூழல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்து வாழ போறான். நான் அவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டே வந்து அது நேச்சர் தான். எஸ், கண்டிப்பா நீங்க நேச்சர் எந்த அளவுக்கு செரிஸ் பண்றீங்க, லவ் பண்றீங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் இந்த உலகம் வந்து எல்லாருமே அதே மாதிரி ஒரு லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றது ஆசையா இருக்கும். ஸோ நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கணும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்ப நம்ம கூட சென்னை சமர்த்தாவோட தங்க மங்கை ஸ்ரேயா அண்ட் அவங்களுடைய ட்ரெயினர் கார்த்திக் சார் தான் இருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா, நீங்க ரீசெண்டா பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க.
எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்லாம்? நான் என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து கல்னரி ஒலிம்பிக்ஸ்ல ஆஃப்டர் 124 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வின் பண்ணது நம்ம காலேஜ் தான். 15 மெடல்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வின் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா ஒலிம்பிக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா சைனால ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தோம். கார்விங்லேயே தான் எல்லாமே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங் லைவ் அண்ட் டிஸ்பிளே கார்விங்ஸ்ல. ரீசெண்டா சைனால வின் பண்ணது டிஸ்பிளே கார்விங்ல அண்ட் ஒரு 2.5 lakh கேஷ் வவுச்சரும் வின் பண்ணிருக்கோம். வாவ், எஸ், கண்டிப்பா ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட் தான் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரெயினருக்குமே அந்த ஒரு ப்ரௌடான மொமெண்ட் இருக்கும். எப்படி இருக்கு சார் இந்த மொமெண்ட்? இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே எங்கள் சென்னை சமர்தாவில் ஒரு ரொட்டீனாக நாங்கள் எப்பயுமே இதெல்லாம் பழக்கம் தான் எங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம். ஸோ ஸ்ரேயா மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி ஃபாரின்ஸ்லேருந்து ஷெஃப்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ டாப் மோஸ்ட் இருக்கிற எல்லா ஷெஃப்ஸுக்கான ட்ரைனிங் எல்லாமே இங்கே சென்னை சமர்தாவில் நாங்கள் கொடுத்தோம். ஓகே, நீங்க சொல்லுங்க அடுத்தடுத்து என்னென்ன அச்சீவ் பண்ணலாம்னு இருக்கீங்க? வேர்ல்டு கப்புக்காக மட்டும்தான் நாங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு நடுவில் வரதான் சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா வரப்போறது துபாயில நம்ம ஏற்கனவே மெடல் வின் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம வேர்ல்டு கப்புக்கான இது சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மொத்த டீமுக்கும். இதுக்கப்புறமும் நிறைய நீங்க சாதனைகள் படைச்சிட்டே இருக்கணும். நன்றி. தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம வந்து கார்விங் டிஸ்பிளேல தான் இருக்கோம். அதாவது நிறைய பிரம்மாண்டங்கள் தான் இங்கே பார்க்க முடியுது. ஒவ்வொன்றும் சிற்பம் மாதிரி எப்படி மைன்யூட்டாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாகவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணாங்களா அப்படின்றது டவுட் வர அளவுக்கு இருக்கு. எஸ், எனக்கு முக்கியமாக இந்த பேர்டு பார்க்குறப்ப தான் அந்த டவுட் வந்தது. எப்படி இப்படிலாம் யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. யார் பண்ணா இது? அது வந்து நம்ம ஷெஃப் பண்ணது. அந்த பேர்ட் நேம் வந்து மேகி பி. ஓகே, கூகுள்ல போட்டு பார்த்தாலே இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணாலே அந்த ரியல் பேர்ட் தெரியும். ஓகே, ஏன்னா அதுவே ரியல் மாதிரி தான் இருக்கு. அந்த பேர்டுக்கு கண்ணு கூட ரொம்ப ரியலா இருக்கு. 3D எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. பப்பாயா சீட் தானே அது? அது ஐஸ் தான், ஆர்டிஃபிஷியல் ஐஸ் we can use. ஓகே ஓகே, எஸ். அடுத்து இந்த ஃப்ளவர் அப்படியே ரொம்ப மைன்யூட்டா அப்படியே இந்த ஃப்ளவர் வந்து ரேடிஷ்ல பண்ணியிருக்கோம். ரேடிஷ் அண்ட் கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எடிபிள் தான். ஓகே, இப்போ நம்ம க்ளூ யூஸ் பண்றதுமே எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணலாம். அப்படியா? ஓகே, இந்த ரோஸ் வந்து ரியல் ரோஸ் மாதிரி இருக்கு. ரியல் ரோஸ் நம்ம கார்விங் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ரியாலிட்டியா பண்ணணும்ன்றதுதான். இப்ப நம்ம காம்படிஷன்ஸ்ல போகும்போதுமே அவங்க கேக்குறது ரியாலிட்டி. இப்ப நம்ம ரோஸ் பண்ணிருக்கோம்னா ஒரிஜினல் ரோஸ் அது பக்கத்துல வச்சா அது ரெண்டுமே சேமா இருக்குது. அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அதுதான் அந்த ரோஸ் வந்து இப்போ பீட்ரூட்ல பண்ணிருக்காங்க. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் இதெல்லாம் எடிபிளா? ஆமா, இவங்களும் எடிபிள் தான். இது வந்து ஃபாண்டன்ட் ஆர்ட். கேக்ல எல்லாம் நம்ம ஃபவுண்டன் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம் பாத்துக்கீங்களா? அதுல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது ஒரு கேட்டகரி. காம்படிஷன்ஸ்ல வந்து இது ஒரு கேட்டகரி. ஓகே, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணி முடிக்கிறவங்க தான் வந்து வின்னர். யார் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யார் சூப்பரா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். எஸ், ஓகே, போய் பார்க்கலாம்.